வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. நம்ம மினி பைட்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு டேட்டா டேபிள் ஆப்ஜெக்டில் காலம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் ஒரு டேட்டா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணால் அதனுடைய காலம்ஸோட கவுண்ட்டும் ரோஸோட கவுண்ட்ஸும் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த டேட்டா டேபிளுக்குள்ளே நம்ம காலம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காலம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள் நேமை நம்ம கால் பண்ணி ஜஸ்ட் டாட் வச்சு நீங்கள் காலம்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆடுங்கிற மெத்தடில் நமக்கு 5 விதமான ஓவர்லோடிங் இருக்குது. ஸோ 5 விதமான ஓவர்லோடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டியாக ஆடு கிளிக் பண்ணலாம், எந்த ஒரு பெராமீட்டர் அனுப்பாமல் பண்ணலாம், இல்லைன்னா டேட்டா காலம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம போன வீடியோலேயே சொன்னேன், ஒரு டேபிளில் காலமுக்கு நம்ம கால் பண்ணுறதுக்கு டேட்டா காலம் அப்படிங்கிற அந்த கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ அந்த காலம் நேமுக்கு அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதையும் நம்ம பாஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு காலம் நேம், எனக்கு எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற ஒரு காலம் வேணும்னா அந்த காலம் நேமை ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணலாம். இல்லையா, அதுலேயே அந்த காலம் நேம் கூடவே அது என்ன டேட்டா டைப், இண்டீஜரா பூலியனா அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட ஒரு எக்ஸ்பிரஷனும் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 5 விதமான இதில் நம்ம அனுப்பலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்டியாக நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்டியாக ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா, எனக்கு எம்டியாக ஒரு காலம் ஆட் பண்ணும், அதுவே அதுக்கு ஒரு காலம் நேம் அசைன் பண்ணிக்கும். ஸோ இது என்ன அசைன் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இது கூடவே கவுண்ட்டையும் செக் பண்ணிடுவோம். அது கூடவே இன்னொன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது கூட இந்த ஃபஸ்ட்டு காலம் ஆட் ஆனதுக்கு நம்ம 0th இண்டெக்ஸில் தான் போய் செக் பண்ணணும். அதில் காலம் நேம் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ நான் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு செக் பண்ணுறேன். கூடவே இப்போ ஃபஸ்ட்டு காலம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலம் ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இந்த காலம்ங்கிற கலெக்ஷனில் 0th இண்டெக்ஸில் தான் இந்த காலம் போய் விழுகும். ஸோ இப்போ நம்ம 0th இண்டெக்ஸில் அதோடைய காலம் நேம் எடுத்துக்கலாம், இது என்ன டேட்டா டைப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டேபிள் கிரியேட் ஆயிரும். டேட்டா டேபிள் கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதில் காலம்ஸோட கவுண்ட்ஸும் ரோஸோட கவுண்ட்ஸும் செக் பண்ணோம். அது எல்லாம் 0 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எம்டி காலம்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம போய் கவுண்ட் செக் பண்ணால் அதனுடைய கவுண்ட் 1 இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு காலம் 0th இண்டெக்ஸில் தான் இருக்கும். அந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற காலம் நேம் நான் செக் பண்ணோன்னா பை டிஃபால்ட் அதுக்கு காலம் 1 அப்படிங்கிற பேர் அது அசைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ரெண்டாவது மெத்தடு கிரியேட் பண்ணுறேன். அதாவது இதோடைய காலம்ஸில் டேட்டா காலம் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி நான் ஆட் பண்ணணும். ஸோ டேட்டா காலம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா காலம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். காலம் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம டேட்டா டேபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணமோ கிட்டத்தட்ட அதே தான். ஸோ ஒரு காலம் நேமுக்கும் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்னால் பாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டேட்டா காலம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா காலமுக்கு என்னால் காலம் நேம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்களால் அசைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எனக்கு எம்ப்ளாயி ஐடின்னு வேணும்னா நான் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் 0 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன ஒன்றா, டிஃபால்ட் வேல்யூ இந்த எப்போல்லாம் இந்த காலம் வச்சு நான் ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறேனோ இந்த காலமில் பை டிஃபால்ட் 0ங்கிற வேல்யூ அசைன் ஆகிரும், நம்ம வேல்யூ கொடுக்காமல் இருந்தால் கூட. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு காலமுக்கு நம்மளால் செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்னால் முடியும். ஸோ டேட்டா காலம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் நான் இந்த வேல்யூலாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலமுக்கு நம்ம டைரெக்டாக ஒரு பேர் கொடுத்து ஆட் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங் நேம் கொடுத்து ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு எம்ப்ளாயி நேம் அப்படின்ற ஒரு பேர் ஒரு காலம் நேம் வரணும், உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வரணும்னு நினச்சேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் க்ரியேட் பண்ணேன்னா பை டிஃபால்ட் இந்த பேரில் இந்த காலம் நேம் உள்ள ஒரு காலம் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நான் இதனுடைய டைப் என்னன்னு சொல்லலாம். இப்போ எம்ப்ளாயியுடைய ஏஜ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது கூட இது டேட்டா டைப் என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதனுடைய டேட்டா டைப் ஏஜுக்கு நான் இன்டீஜர்னு வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் இன்டீஜர் சொல்லலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே ஆப்ஷன்
பட் கூட வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பாஸ் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத நம்ம அப்புறமேல் பார்ப்போம். ஸோ இந்த இவ்வளவு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு டேட்டா டேபிளுக்கு காலம்ஸ் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சம்திங் எரர் வருது. ஓகே, ஒரே பேரில் நம்ம 2 காலம் நேம் ஆட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி ஏஜ் அந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு காலமுக்கு யூனிக் நேமாக தான் இருக்கணும். ஸோ எம்ப்ளாயி ஐடின்னு நான் ஒன்று ஆட் பண்ணுறேன்னா அதே பேரில் இன்னொரு காலம் நான் போடலாமான்னு பார்த்தா போட முடியாது. நம்ம அதுக்கு வேறு ஒரு இது தான் போடணும். ஸோ யூனிக் நேம்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே டிஃபால்ட்டாக யூனிக்காக நம்ம வந்து ஒரு காலம்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு 5 கவுண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த்து காலம். இப்போ 5 காலம் ஆட் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு காலமுடைய நேம் வந்து நான் கேட்டிருக்கேன், அது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் எல்லா காலமுடைய நேம் பிரிண்ட் பண்ணணும், அந்த டேட்டா டைப் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார் ஈச் நான் போடுறேன். ஃபார் ஈச் போட்டு எல்லா காலத்தையும் நான் லூப் பண்ணுறேன். எப்படி லூப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, காலம்ஸுங்கிறது ஒரு கலெக்ஷன் தான். இந்த கலெக்ஷனை நம்மளால் லூப் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் தான், இதை என்னால் லூப் பண்ண முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா டேட்டா காலம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வாங்கிக்கிறேன் காலம். ஸோ இந்த காலத்தை நான் ஃபார் லூப் போடுறேன். லூப் போட்டுட்டு இதுக்குள்ளே நான் இந்த எல்லா காலத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ காலம் நேம் இதை வந்து நான் லூப்புன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த லூப்புக்குள்ளே எனக்கு ஒரு பிரிண்ட் ஆகும், காலம் நேம்ஸ் பிரிண்ட் ஆகும். அது கூடவே நான் எனக்கு டேட்டா டைப் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டேட்டா டைப்பை கூட நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த காலம் தான் இங்கே நம்ம போடணும். ஏன்னா காலம்ங்கிற ஆப்ஜெக்டில் தான் ஒவ்வொரு லூப்புக்கும் இங்கே எனக்கு வேல்யூ வரும். ஸோ இந்த காலமில் நான் டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா எல்லா காலம்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ லூப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எம்டியாக ஒரு க்ரியேட் பண்ணோம், அது காலம் 1ங்கிற பேரில் வந்துருச்சு. அதுக்கு டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிச்சு. நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு காலமுக்கு நாம் நேமும் சொல்லலை, என்ன டேட்டா டைப்புன்னு சொல்ல. பை டிஃபால்ட் அதுவே ஒரு நேம் எடுத்துக்கிச்சு. பை டிஃபால்ட் அது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் எடுத்துக்கிச்சு. செகண்ட் காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் சொல்லியிருக்கோம், டிஃபால்ட் வேல்யூ சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணல, அதுவும் ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிச்சு, எம்ப்ளாயி ஐடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணேன், அதுக்கும் நான் டேட்டா டைப் சொல்ல, அதுவும் வந்து என்ன ஆச்சு ஸ்ட்ரிங்கில் வந்துருச்சு, ஃபஸ்ட் நேம்னு வந்துருச்சு. ஆனால் ஏஜுங்கிற நான் ஒரு டேட்டா காலமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு சொன்னேன், அது வந்து பார்த்திங்கன்னா system.int32 அப்படின்னு சொல்லுது. ஸோ இதோட டேட்டா டைப்பு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம்ங்கிறது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கோம், அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டேபிள் இருக்கிற காலமை நம்மளால் லூப் கூட பண்ணி பார்க்க முடியும். அதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்மளால் ரீட் பண்ணி பார்க்க முடியும். அதே போல் ஒரு டேட்டா காலமுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிளான வேல்யூ. அதுக்கு நம்ம எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம வேல்யூ சொல்லிக்கலாம். இப்போ நம்ம 5வது காலமாக லாஸ்ட் நேம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு 4ன்னு கொடுக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து இந்த மாதிரி கொடுத்தும் கால் பண்ணலாம். இல்லை எனக்கு காலம் நேம் வந்து இண்டெக்ஸ் வச்சு வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த பேர் வச்சு கூட எடுக்கலாம். இண்டெக்ஸுக்கு பதிலாக இந்த பேர் வச்சு கூட நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ எப்படி வேணால் இந்த காலம்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலம்ஸை நம்ம அரேக்குள்ளே இண்டீஜர் கொடுத்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து எடுக்கலாம், இல்லை அதோட காலம் நேம் கொடுத்து எடுக்கலாம். இல்லை எனக்கு எல்லா காலம்ஸும் லூப் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சா அதை நம்ம லூப் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ ஒரு காலம் ஒரு டேட்டா டேபிளுக்குள்ளே இப்படி தான் நம்ம காலம்ஸ் ஆட் பண்ண முடியும். இதில் இப்படிலாம் நம்ம வந்து ஒரு காலம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த மினி பைட்ஸ் வீடியோவில் ஒரு எப்படி டேட்டா ரோ ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.